தமிழ் சினிமா கதைகள் அன்போடு வரவேற்கிறது. தமிழில் மௌனப்பட சகாப்தம் 1916 முதல் 1932 வரை இந்திய சினிமாவின் நூற்றாண்டு கால வரலாற்றை 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். 1896 1913 வரை ஒரு காலகட்டமாகவும், 1913 1931 வரை ஒரு காலகட்டமாகவும், 1931 தற்போது வரை ஒரு காலகட்டமாகவும் பிரிக்கலாம். முதல் காலகட்டம் 1896 1913 வரை, அதாவது இந்த 17 வருட காலகட்டத்தை சலன படங்களின் மோஷன் பிக்சர்ஸ் காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் சலனப்படம் என்ற அதிசயம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அதை பார்த்த மக்கள் அதிசயித்து வியப்பில் மூழ்கி போனார்கள். தெருக்கூத்தையும் கதா காலசேபங்களையும் மேடை நாடகத்தையும் பார்த்து கொண்டிருந்த மக்கள் வெண்திரையில் மனித பிம்பங்கள் நடப்பதையும் ஓடுவதையும் வாயசைப்பதையும் பார்த்து அதிசயித்து நின்றார்கள். 1896 ஜூலை மாதம் 7ஆம் தேதி பம்பாயில் உள்ள வாட்சன் ஹோட்டலில் சலனப்படம் பொதுமக்களுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. லூமியே சகோதரர்கள் குழுவினர் இந்த படத்தை திரையிட்டார்கள். அவர்கள் 6 துண்டு படங்களை திரையிட்டார்கள். ஒரு வாரம் கழித்து நாவல்டி திரையரங்கிலும் திரையிட்டார்கள். இப்படியாக மௌன படங்கள் இந்தியாவில் கால் பதித்தது. இதே காலகட்டத்தில் ஸ்டீவன்ஸ் என்பவரும் துண்டு சலன படங்களை வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டார். கல்கத்தாவில் ஸ்டார் தியேட்டரில் இந்த படங்களை அவர் வெளியிட்டார். சலன படங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் சில இந்தியர்கள் ஈடுபட்டனர். 1897 கோகனட் ஃபேர் என்ற துண்டு சலன படம் இந்தியாவில் படமாக்கப்பட்டு திரையிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியாவில் துண்டு படங்கள் தயாரிப்புகள் தொடங்கின. 1897 1912 வரை இந்தியாவில் சுமார் 55 துண்டு படங்கள் தயாரிக்கப்பட்டன. தொடக்க காலத்து தயாரிப்பாளர்கள் பட்டியலில் கல்கத்தாவை சேர்ந்த புரொஃபசர் ஸ்டீவன்சன், ஹீராலால் சென் ஆகியோரும், பம்பாயில் எஃப்.பி. தானாவாலா, H.S. பட்வாதோரார், புரொஃபசர் ஆண்டர்சன் ஆகியோர் இடம் பிடித்து உள்ளார்கள். கல்கத்தாவை சேர்ந்த ஜாம் செட்ஜி மதன் என்பவரும் சலனப்படத்தை தயாரித்து வெளியிட்டார். ரிசப்ஷன் கிவன் டு சீனியர் ராங்கிள் என்ற துண்டு படம்தான் இவர் தயாரித்து வெளியிட்ட முதல் படம். பின்னர் 1902 மிஸ்டர் ஆர்.பி. பரஞ்சி என்ற படமும், 1905 த கிரேட் பெங்கால் பார்ட்டிஷன் மூமெண்ட் அண்ட் ப்ராசஷன் என்ற படமும், 1912 காட்டன் ஃபயர் இன் பெங்கால் என்ற படமும் இவர் தயாரித்து வெளியிட்டவை. ஜாம் செட்ஜி மதன் இந்த படங்களை 10 தியேட்டர்களில் திரையிட்டார். இவர்தான் இந்தியாவின் முதல் திரையரங்கை கட்டியவர். 1907 கல்கத்தாவில் எல்பின்ஸ்டன் பிக்சர் பேலஸ் என்ற பெயரில் நிலையான திரையரங்கை அமைத்தார். இவர்தான் இந்திய திரையரங்க உரிமையாளர்களின் முன்னோடி ஆவார். அதுவரை எடுக்கப்பட்ட பல துண்டு படங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை தெரிவிக்கும் செய்தி படமாகவே இருந்தன. ஆனால் இந்த முறையிலிருந்து சற்று வெளியே வந்து கதை சம்பவங்களை படம் பிடித்து வெளியிடும் முயற்சியில் சில இந்தியர்கள் ஈடுபட்டனர். இந்த முயற்சியில் வெற்றி பெற்றவர் வங்காளத்தை சேர்ந்த ஹீராலால் சென் என்பவரே. அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த நாடகங்களில் இருந்து சில காட்சிகளை படமாக்கி வெளியிட்டார். 7 வங்காள நாடகங்களில் இருந்து சுவாரஸ்யமான காட்சிகளை இவர் படமாக்கினார். 1907 இவருக்கு சொந்தமான ராயல் பயாஸ்கோப் என்ற நிறுவனம் இந்த துண்டு படங்களை தயாரித்து வெளியிட்டது. இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சலன படங்கள் தான் பெரும் அளவில் திரையிடப்பட்டன. பம்பாயில் இருந்து ஃபதே இந்தியா என்ற நிறுவனம்தான் படங்களை இறக்குமதி செய்தது. பிரான்ஸ், அமெரிக்கா, இத்தாலி, டென்மார்க், மேற்கு ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்திய மௌனப்பட சகாப்தத்தில் கோகனட் ஃபேர் என்ற படம் முக்கிய படமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் முதல் துண்டு மௌன படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் என்ற பெருமைக்கு உரியவர் சவே தாதா என்பவர். பம்பாயைச் சேர்ந்த இவர் த ரெஸ்ட்லர் என்ற மௌன படத்தை 1899 தயாரித்து திரையிட்டார். அதைத் தொடர்ந்து த மேன் அண்ட் மங்கி என்ற மௌன படத்தையும் தயாரித்து வெளியிட்டார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முழுநீள மௌன படம் புண்ட்லிக் என்ற படம்தான். கதையம்சம் பொருந்திய முதல் இந்திய மௌன படம் இதுதான். R.G. டார்னி என்பவரும் N.G. ஜிட்ரே என்பவரும் இணைந்து தயாரித்த படம் இது. பம்பாய் காரனேஷன் சினிமாட்டோகிராஃப் தியேட்டரில் 1912 மே மாதம் 18ஆம் தேதி திரையிடப்பட்டது. புட்டலிக் என்ற மகானின் வாழ்க்கை வரலாற்றை ஒட்டி எடுக்கப்பட்ட படம் இது. இதன் ஒளிப்பதிவாளராக ஜான்சன் என்ற ஆங்கிலேயர் பணியாற்றினார். இதன் இயக்கம் தயாரிப்பு பணியிலும் ஆங்கிலேயர்களை ஈடுபடுத்தியதால் இப்படம் இந்தியாவில் முதல் மௌனப்படமாக சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாமல் போய்விட்டது. இந்தியாவின் முதல் மௌனப்படம் என்ற பெயரை பெற்ற படம் ராஜா ஹரிச்சந்திரா ஆகும். 1912 தாதா சாஹேப் பால்கே இந்த படத்தை ஆரம்பித்தார். இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் எல்லா பொறுப்புகளையும் இவரே ஏற்றார். தாதா சாஹேப் பால்கே மிகுந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு இடையேயும் ஆங்கில பேரரசின் கெடுபிடிகளுக்கு இடையேயும் அயராது உழைத்தார்.
1913 மே மாதம் 3ஆம் தேதி பம்பாயில் வெளியிடப்பட்டது. இவர்தான் இந்தியாவின் முதல் மௌனப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் என்ற வரலாற்று புகழை பெற்றார். இவரே இந்திய சினிமாவின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். ராஜா ஹரிச்சந்திராவை தொடர்ந்து இந்தியாவில் நூற்றுக்கணக்காக மௌனப்படங்கள் தயாராகின. இந்த காலகட்டங்களில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மௌனப்படம் தயாரிக்க தொடங்கினார்கள். தமிழ் திரையுலகின் முதல் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆர். நடராஜ முதலியார் 1916ஆம் வருடம் கீசகவதம் என்ற படத்தை எடுத்தார். இதுதான் தென்னிந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் படம். இதை ஒரு தமிழர் இயக்கி தயாரித்ததால் இதுதான் தமிழ் திரையுலகின் முதல் படமும் ஆகும். 1916 முதல் 1932 வரை நமது தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மௌன படங்கள் மொத்தம் 107. இவற்றில் நம்மிடம் எந்த படப்பிரதியும் இப்போது இல்லை. ஆனால் மலையாள பட உலகின் 2வது படமான மார்த்தாண்ட வர்மா மட்டும் நம்மிடம் பிரதி இருக்கிறது. அதுவும் மலையாள திரையுலகில் உள்ளது. இதன் இயக்குனர் PV ராவ், தயாரிப்பாளர் ஆர். சுந்தர்ராஜ். மலையாள திரையுலகின் முதல் மௌன படத்தை எடுத்தவர் ஒரு தமிழர். 1932ஆம் ஆண்டு கன்னியாகுமரியைச் சேர்ந்த JC டேனியல் என்பவர்தான் முதல் மலையாள பட இயக்குனர், தயாரிப்பாளர், கதை வசனம், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் ஆவார். விகதகுமாரன் இவர் எடுத்த படம். இதன் பட்ஜெட் 4 லட்சம் பிரிட்டிஷ் இந்திய பணமாகும். மௌன படத்தின் முதல் கதாநாயகன் கலீல். மௌனப்பட காலத்தில் கதாநாயகியாக நடிக்க எந்த பெண்களும் முன் வரவில்லை. நடிகைகள் பஞ்சத்தை போக்க நடிகர்களே பெண் வேடமேற்று நடித்தார்கள். ஆனால் இந்த நிலைமை வெகு காலம் நீடிக்கவில்லை. நாளடைவில் ஆங்கிலோ இந்திய பெண்கள் கதாநாயகியாக நடிக்க முன்வந்தார்கள். அப்படி நடிக்க வந்த முதல் நடிகை ஃபேஷன்ஸ் கூப்பர் ஆவார். மௌன படங்களில் நடித்த ஆங்கிலோ இந்திய பெண்கள் பெயர் மாற்றம் செய்து கொண்டோ புனை பெயர்கள் வைத்துக்கொண்டோ நடித்தார்கள். சில நடிகைகள் தங்கள் பெயரை இந்திய பெண்களின் பெயர்கள் போல் மாற்றிக்கொண்டார்கள். ரெனி ஸ்மித் என்ற ஆங்கிலோ இந்திய பெண் தன் பெயரை சீதாதேவி என்றும், பெரில் கிளாசன் என்ற நடிகை மாதுரி என்றும், எல்ஃபிக் கிப்போலே என்ற நடிகை லலிதா தேவி என்ற பெயரிலும் நடித்தார்கள். ரூபி மீயர்ஸ் என்ற நடிகை தன் பெயரை சுலோச்சனா என மாற்றிக்கொண்டு நடித்தார். இவர் மௌனப்பட காலத்தில் ஒரு சாதனையாளர். மௌனப்படங்களில் நடிக்க நடிகர் நடிகைகள் ஊதியம் குறைந்தபட்சமாக ரூபாய் 500ம் அதிகபட்சமாக ரூபாய் 1000ம் வழங்கப்பட்ட காலம். மௌனப்பட சகாப்தத்தில் நடிகர் நடிகைகளில் அதிக சம்பளமாக ஒரு படத்தில் நடிக்க 35 நாட்கள் கால்ஷீட்டுக்கு ரூபாய் 5000 சம்பளம் வாங்கி பரபரப்பை ஏற்படுத்தியதில்லாமல் முதலில் முத்த காட்சியில் தைரியமாக நடித்தவர் இந்த சுலோச்சனா என்ற ரூபி மீயர்ஸ் தான். இப்படிப்பட்ட சுலோச்சனா என்கிற ரூபி மீயர்ஸுக்கு நமது இந்திய அரசாங்கம் 1973இல் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவித்தது. இந்திய மௌன படங்களை தணிக்கை செய்யவும் அவைகளின் தயாரிப்பை முறைப்படுத்தவும் ஆங்கிலேய அரசு சில சட்டத்திட்டங்களையும் விதிமுறைகளையும் வகுக்க ஒரு குழுவை நியமித்தது. 6 பேரை உறுப்பினர்களாக கொண்ட இந்த குழுவிற்கு திவான் பகவத் டி ரங்காச்சாரி தலைவராக இருந்தார். இந்த குழுவின் பெயர் த இந்தியன் சினிமாட்டோகிராஃப் கமிட்டி ஆகும். 1927ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இந்த குழு செயல்பட தொடங்கியது. தணிக்கை என்ற முறை அமலுக்கு வந்தது. மௌனப்படங்களும் தணிக்கை செய்யப்பட்ட பிறகுதான் வெளியிடப்பட்டன. இந்திய அயல்நாட்டு கூட்டு தயாரிப்பாக வெளிவந்த முதல் மௌனப்படம் சாவித்ரி. இப்படம் இந்தியாவைச் சேர்ந்த மதன் தேட்டர்ஸும் ரோம் நகரைச் சேர்ந்த VC ஹரியானா என்ற நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை 1924இல் தயாரித்து வெளியிட்டார்கள். இதுபோல் இந்தியாவில் எடுத்த மௌனப்படம் வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்று ஓடிய படம் லைட் ஆஃப் ஆசியா ஆகும். 1926இல் வெளிவந்த இந்த படத்தில் ஹிமான்சு ராஜ் என்பவர் புத்தர் வேடமேற்று நடித்திருந்தார். ஜெர்மனியைச் சேர்ந்த இமெல்கா ஃபிலிம் கம்பெனியும் டெல்லியைச் சேர்ந்த கிரேட் ஈஸ்டர்ன் கார்ப்பரேஷனும் இணைந்து இப்படத்தை தயாரித்தது. இப்படியாக மௌனப்பட சகாப்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது 1927ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி உலக சினிமா வரலாற்றில் மௌனப்பட சகாப்தம் ஒரே இரவில் முடிவுக்கு வந்தது. இந்த நாளில்தான் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உலகில் முதல் பேசும் படம் த ஜாஸ் சிங்கர் வெளியானது. அதைத் தொடர்ந்து உலகில் மௌனப்பட சகாப்தம் முடிவுக்கு வந்தாலும் இந்தியாவில் இதன் ஆளுமை 1932 வரை நீடித்தது. அதற்கு பிறகு எல்லா படங்களும் பேசத் தொடங்கியதால் நமது இந்திய மௌனப்பட சகாப்தமும் முடிவுக்கு வந்தது. நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தலைவர் இயக்குனர் RK சுலமணி அவர்கள். மறக்காம தமிழ் சினிமா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.